ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாள். யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு. 9/4/2024 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை, சோபக்கிருது வருடம் 27ஆம் தேதி, பங்குனி மாதம் 27ஆம் தேதி. பிரதமை திதி, ரேவதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், இஷ்டிகாலம், தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி பண்டிகை, சம்பத்சர கௌரி விரதம், பால்வண்ணநாத திருவீதி உலா, அசன் சண்டே. இன்னைக்கு வந்து அரசினர் விடுமுறை. இன்றைக்கு வந்து சூரிய உதயம் வந்து 6:06, மீன நாளிகை வந்து 0:41, திதி வந்து பிரதமை திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, மாலை 7:30 to 8:30. இன்றைக்கி வந்து சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9, ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராஷ்டிரமம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். அதனால் நீங்கள் அமைதியாக இறை வழிபாட்டில் இருங்க. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சூரியன் சுக்கிரன். ராசி பலன்: மேஷம் ஆதாயம், ரிஷபம் சுகம், மிதுனம் சுபம், கடகம் வரவு, சிம்மம் செலவு, கன்னி தாமதம், துலாம் தடங்கள், விருச்சிகம் களிப்பு, தனுசு வெற்றி, மகரம் கவலை, கும்பம் பரிவு, மீனம் சாந்தி. இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு வந்து யுகாதி வருடம், யுகாதி தெலுங்கு வருட பிறப்பு. இன்னொன்று வசந்த நவராத்திரி ஆரம்பம். இன்றைக்கு வாழ்வில் நமக்கு வசந்தத்தை கொடுக்கும் வசந்த நவராத்திரி இன்றிலிருந்து ஆரம்பம். 9 இன்றிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வசந்த நவராத்திரி இருக்குது. அது இன்றைக்கு வந்து யுகாதி பஞ்சாங்கமும் படிப்பாங்களாம். இன்றைக்கு வந்து பஞ்சாங்கம் படிக்கிற வழக்கமும் உண்டு. தமிழ் வருட பிறப்புங்கிற மாதிரி தெலுங்கு வருட பிறப்பு. தெலுங்கு மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக தெலுங்கு பேசுகிற மக்களும் கன்னட பேசுகிற மக்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கு 6 வகையான ஒரு பச்சடி தயாரிப்பாங்க. அதாவது வெல்லம், உப்பு, காரம், வேப்பம்பூ, மாங்காய், புளி எல்லாம் சேர்த்து. வாழ்க்கையில் எல்லா சுவையும் இருக்கணும். இனிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, காரம் எல்லாமே இருக்கணுங்கிறத குறிக்கிறத வச்சு இது வந்து பச்சடி தயாரிப்பாங்களாம். மறுபடியும் சொல்கிறேன், மாங்காய், புளி, வெல்லம், உப்பு, காரம், வேப்பம்பூ இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கிற ஒரு பச்சடி தயாரிப்பாங்க. இன்னொன்று இங்கெல்லாம் வந்து ஒப்பட்டு செய்வாங்க. கடலப்பருப்பில் வெல்லம் கலந்து ஒப்பட்டும் செய்வாங்க. அதே மாதிரி இன்றைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு சாமி முன்னாடி பூ பழங்கள்லாம் வச்சு அவங்க வந்து ரொம்ப குடும்பம் வாழ்வில் வசந்தம் கொடுக்கின்ற இன்று வசந்த நவராத்திரி 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள வரைக்கும் வசந்த நவராத்திரி. இதுக்கு வந்து அம்மன் வழிபாடு செய்யணும். கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. பஞ்சாங்கம் படிக்கிற வழக்கம் உண்டு. பிரதிபத, அதாவது இன்று இரவு, அதாவது 8ஆம் தேதி இரவு 11:50 9ஆம் தேதி 8:30 வரை இந்த பிரதிபத திதி இருக்கிறது. வேம்பு இலை வசந்த காலம் இன்று தொடக்கம். தெலுங்கு வருட பிறப்புனாவே வசந்த காலம் இன்று தொடக்கம். பிரம்மா படைக்கும் தொழிலை ஆரம்பித்த நாள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து யுகாதியினோட சிறப்பு வந்து நம்ம தெலுங்கு வருட பிறப்புங்கிறதுனால இன்றைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கு 9ஆம் தேதிங்கிறதுனால நமக்கு வந்து மைத்திர முகூர்த்த நேரமும் இருக்குது. இன்று வந்து முதல் மைத்திர, ஏப்ரல் மாதத்தின் முதல் மைத்திர முகூர்த்த நேரமும் இருக்குது. நான் 11ஆம் தேதி வந்து
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மைத்திர முகூர்த்த நேர தேதி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த வருடத்தின் இன்றைக்கு தெலுங்கு வருட பிறப்பு. மறுபடியும் சொல்ல, மதியம் 12 to 1:30, காலை 7:30 to 7:30 to 8, 6 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு முதல் ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் இது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம், நிறைய பஞ்சாங்கம் இருக்குது. அதன்படி அது குறிக்கப்படுறதுனால இது மாற்றங்கள் ஒரு சில திதி ஒன்றாக தான் இருக்கும். ஆனாலும் ஒன்றும் நமக்கு பயம் இல்லை. நீங்கள் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி இது ஏப்ரல் மாதம் மைத்திர முகூர்த்த நேரமும் இன்றைக்கு வருது. முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாக தான் இருக்கும். இது ஏப்ரல் மாதத்தினோட மைத்திர முகூர்த்தம் முதல் மைத்திர முகூர்த்த நேரமும் இன்றைக்கு வருது. இன்றைக்கு 1 வசந்த நவராத்திரி, 1 தெலுங்கு வருட பிறப்பு, இன்று முதல் மைத்திர முகூர்த்த நேரம். இது மூன்றும் சேர்ந்து வருகிறது. வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கின்ற நமக்கு அந்த ஒரு நல்ல நாள். பிரம்மா இன்றைக்கு வருகின்ற வசந்தத்தை குறிக்கின்றதான். இன்றைக்கு படைக்கும் அந்த தொழிலை ஆரம்பித்த நாளும் இன்று தானா. இன்றைக்கு நல்ல நேரம். அது பங்குனி மாதத்தின் அமாவாசையின் அடுத்த நாள் தான் இது வருது, இந்த தெலுங்கு வருட பிறப்பு. அதனால் நம்ம நேரம் காலமே பார்க்க தேவையில்லை. இன்றைக்கி அவ்வளோ ஒரு நல்ல நாள், சிறப்பான ஒரு நல்ல நாள். அதனால் இன்றைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. வீட்டிலையே இருந்து கூட விளக்கேற்றுங்க. நமக்கு அடுத்தது ரம்ஜான் 11ஆம் தேதி வருகின்றது. எல்லாருமே விரதம் இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி நமக்கு தமிழ் வருட பிறப்பு 14ஆம் தேதி வருகிறது, சித்திரை வருட பிறப்பு. அதற்கு பிறகு நமக்கு குரு பெயர்ச்சி இது வருகிறது. நான் வெயிலுக்கு ஏற்ற பழமாக கோசா பழமும் கிர்னி பழமும் நான் காட்டியிருந்தேன். நீங்கள் அதனால் அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளும். இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதாவது பூமிக்காரகன் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதனால் நீங்கள் முருகரையும் வீட்டில் இருந்தே மனசார தரிசனம் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலும் நல்ல தகவலும் நான் கொடுக்குறேன்.